வணக்கம், வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, நம்மளுடைய ஆதார் பயோமெட்ரிக் லாக் ஆயிருந்துச்சுனாலும் இல்லை நம்மளே டெம்பரரியாக லாக் பண்ணி வச்சிருந்தனாலும் அதை ஆன்லைன் மூலமாக நம்மளாவே எப்படி அன்லாக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஆதார் வெப்சைட்டுக்கு உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்ததும் இதில் லாகின் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே வந்ததும் இதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தா நம்மளுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கேப்சா வேல்யூ பார்த்து பக்கத்தில் உள்ள லைனில் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஆதாரில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை என்டர் ஓடிபி அப்படிங்கிற இடத்துல டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே வந்ததை இது மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்க லாக்/அன்லாக் பயோமெட்ரிக்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ லாக் பண்ணணும் அப்படின்னாலும் அன்லாக் பண்ணனாலும் இந்த ஒரே லிங்க் தான். இப்போ நம்ம டெம்பரரியாக லாக் பண்ணி வச்சுக்கணுனாலும் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிடலாம். இல்லை லாக் ஆகிருக்கிறத அன்லாக் பண்ணனாலும் இதே லிங்க் தான். இப்போ லாக் ஆகிருக்கா அன்லாக் ஆகிருக்காங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இது லாக் ஆகிருக்குது அப்படின்னாக்கா இந்த லாக் சிம்பிள் இருக்கும், அதாவது பூட்டு சிம்பிள் இருக்கும். இல்லை எதுவும் லாக் ஆகலை அப்படின்னா இந்த சிம்பிள் இருக்காது. இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது லாக் ஆகிருக்கு, அதனால் இப்போ நம்ம அன்லாக் பண்ணோம் அப்படின்னா இந்த லிங்க் அப்படியே கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணால் போதும். செப்பரேட்டாக லிங்க் மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. இதை கிளிக் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போகும். நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் லாக் ஆயிருந்துச்சு அப்படின்னாக்கா எப்படி இருக்கும், அன்லாக் ஆயிருந்தா எப்படி இருக்கும். இது நம்ம வெளியில் பார்க்க முடியாது. இருந்தாலும் இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பயோமெட்ரிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஐரிஸ் அண்டு ஃபேஸு, இது மூணும் சேர்ந்தது தான் பயோமெட்ரிக் அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறத செக் பாக்ஸ் டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கேட்குறாங்க. அதாவது பயோமெட்ரிக் அன்லாக் பண்ணுறது டெம்பரரியாக அன்லாக் பண்ணுமா இல்லை பர்மனெண்ட்டாக அன்லாக் பண்ணுமாங்கிறத கேட்குறாங்க. இது உங்களுக்கு டெம்பரரியாக அன்லாக் பண்ணால் போதுன்னா ஃபஸ்ட்டு உள்ளதை கிளிக் பண்ணிங்க. இல்லை பர்மனெண்ட்டாக அன்லாக் பண்ணோம் அப்படின்னாக்கா ரெண்டாவது உள்ளதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் ரெண்டாவது உள்ளதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம். இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா யுவர் பயோமெட்ரிக் ஹேவ் பீன் அன்லாக்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இதுதான் லாக் ஆகிருக்கிற பயோமெட்ரிக்கை அன்லாக் பண்ணுறது. இதே மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம லாக் பண்ணுறதுனால பண்ணி வச்சுக்கலாம். இது இப்போ யாருக்கெல்லாம் பயோமெட்ரிக் லாக் ஆகிடுச்சு அவங்களாம் இந்த வீடியோ பார்த்து ஆன்லைனில் அவங்களாவே அன்லாக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.